அதிமுகவுல மீண்டும் சேர்த்துக்கங்க அப்படின்னு ஓபிஎஸ் கெஞ்சினாரு, கதறினாரு. ஒன்னும் நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திமுகவுல போய் சேர்ந்துட்டாரு. இதனால அதிமுக பாஜகன்னு ரெண்டு கட்சிகளையும் அவர் திட்டி தீக்குறாங்க. எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டு திமுகவுல போய் சேர்ந்துட்டாருன்னு நடிகை விந்தியா போட்டு தாக்கி இருக்காரு. அறிவாலயம் பக்கம் யாரு வந்தாலும் ஸ்டாலின் உள்ள இழுத்துக்குவார்னு வேற விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சைட்ல இன்னொன்னையும் அள்ளி விட்டு இருக்காங்க. நான் இப்ப கூட்டத்துக்கெல்லாம் போறது இல்லைங்க, வற்புறுத்தி கூட்டத்தால்தான் வந்தேன் அப்படின்னு கோவை சரளா பாணியில விந்தியா டைலாக் விட்டுருக்காங்க. சண்டையில தோத்த உடனே சமாதான டிராமா போட்டாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, சேர்த்துக்கங்கன்னு அழுதாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, கெஞ்சினாங்க, கூத்தடிச்சாங்க. அது எல்லாமே நடிப்பது நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நல்லா தெரியும், எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியணும் இல்ல? அதனாலதான் நம்ம அண்ணன் பொறுமையா காத்திருந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்ல? இந்த ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவங்க எல்லாரும் திமுக கைக்கூலிங்க. இப்போ அங்கதான் போய் சேர்ந்திருக்காங்க. அவங்க நிறம் இல்ல, உண்மையான நிறம் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்ல? இவங்களை ஒரு வேலை மன்னிச்சு நம்ம கூட வச்சிருந்தா அவங்க அதிமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு திமுகவுக்கு வேலை பார்த்திருப்பாங்க. இப்போ அறிவாலயத்துக்கு யார் போனாலும் சரி 2 சீட்டு வச்சுக்க, 4 சீட்டு வச்சுக்க, 6 சீட்டு வச்சுக்கான்னு அள்ளி தர. அறிவாலயம் பக்கத்துல போனாலே 2 சீட்டு. அதனால சென்னையில ஸ்விக்கி ஜொமேட்டோக்காரங்க கூட அந்த பக்கம் போக மாட்டேன்றாங்க. நீங்க வட சென்னையில பாத்தீங்கன்னா இந்த பர்மாக்காரங்க கலர் கலரா லுங்கி போட்டுக்கிட்டு சுத்துவாங்க. ஒரு நாள் ஒரு பர்மாக்காரர் தெரியாம சேகர் பாபு வீட்டு முன்னாடி நடந்துட்டார். அந்த கலர் கலர் லுங்கிய பார்த்த சேகர் பாபு, இது ஏதோ புது கட்சி கடவெட்டி போல இருக்கு, புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குன்னா அவனை அறிவாலயத்துக்கு கூட்டிட்டு போய் 2 சீட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க பயத்துல இருக்கு அறிவாலயம். நடிகை விந்தியா ஓபிஎஸ் அவர் பாணிகளை பேசி முடிச்சுட்டாங்க, சாரிங்க திட்டி முடிச்சுட்டாங்க. அவங்க கூட்டணிகளை இருக்கு. பாஜக நிர்வாகி ராமசீனிவாசன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அதெல்லாம் பேப்பருக்கு ஒரு நாள் செய்தின்னு சொன்னதோட விட்டாரா? 1000 ரூபாய் மாதிரி செல்லாத நோட்டை யாராவது வச்சிருப்பாங்கன்னு வேற கேள்வி கேட்டு விட்டாரு. சமூக மக்களுக்கே அவர் ஒன்றும் செய்யவில்லை. அவர் யாருக்கு என்ன செய்வார்? அவர் வளர்ந்திருக்கிறாரு. அதனால ஒரு நாள் பத்திரிகை செய்தி பெரிய செல்வாக்கு இருப்பதா நினைக்கவில்லை. 1000 ரூபாய் நோட்டு எப்படி டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் அதுக்கு பண மதிப்பு இழந்துருச்சோ அது மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் டிமானிட்டைஸ்டு கரன்சி. அவருக்கு பண மதிப்பு இல்லைப்பா. கையில் 1000 ரூபாய் வச்சிருக்கலாம், பட் அது பண மதிப்பு நீக்கம் நடந்துருச்சு. அதனால அந்த பணத்தை சும்மா பேப்பரா கையில் வச்சுக்கலாம். இந்த கம்பன் ஏமாந்தான்னு கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடுவார்ல, பாலச்சந்தர் படத்துல, என்ன படம்னு மறந்துட்டேன், கம்பன் ஏமாந்தான்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி ஸ்டாலின் ஏமாந்தார்னு வேணா ஒரு பாட்டு பாடலாம். ஓபிஎஸ்னால ஒன்றும் பயன் இல்லை. அது தேர்தலுக்கு அப்புறம் தெரிய வரும். அதிமுகவுல புதுசா ஒரு திருப்பம் ஏற்பட்டு இருக்கு. பழம்பெரும் நடிகை அந்த கட்சிகளை சேர்ந்துட்டாங்க. அதிமுகவுக்கு தாவேக்க வரும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனா வேலைக்காகல. தேமுதிகவை சேர்க்கிறதுக்கு முயற்சி நடந்துச்சு, அந்த கட்சி திமுகவுக்கு போயிடுச்சு. இதெல்லாம் சரி பண்ற மாதிரி பிரபல பழம்பெரும் நடிகை உலகம் சுற்றும் ஆலிவன் புகழ் லதா அதிமுகவில் சேர்ந்துட்டாங்க. நடிகர் லதாவுக்கு எடப்பாடி பழனிசாமி உறுப்பினர் அட்டையை கொடுத்து கட்சிகளை சேர்த்துக்கிட்டாரு.